السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருத்துவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம அரபி இலக்கண வகுப்புல லமீருடைய பாடம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்ற வகுப்புடைய தொடர்ச்சியாக லமீருல் முத்தசில் லமீருல் முன்ஃபசில், அதாவது பிரிந்து வரக்கூடியது. லமீருல் முன்ஃபசில் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து லமீருல் முத்தசிலான ஒட்டி வரக்கூடிய லமீர்கள் பத்தியான பாடத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப லமீருல் முத்தசில் அப்படின்னு என்னன்னா, நம்ம அந்த காலம் வந்து நம்ம லமீருல் முன்ஃபசிலுடைய காலம் வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம், இப்படிதானே? ஹுவ, ஹுமா, ஹிய, ஹுமா, ஹுன்ன, அன்த, அன்துமா, அன்தும், அன்தி, அன்துமா, அன்துன்ன, அன, நஹ்னு. இது வந்து நம்ம எல்லாரும் சென்ற வகுப்புல வந்து படிச்சோம், மனப்பாடம் பண்ணோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தலைவனத்தை அறிமுகப்படுத்திட்டு அடுத்ததாக இன்றைய வகுப்புல வந்து அல் லமாயிர், அது ஒருமை, லமாயிரோட ஒருமை லமீருல் முத்தசில். சரிங்களா? லமீருல் முத்தசில்னா ஒட்டி வரக்கூடிய ஒன்று, ஒட்டி வரக்கூடிய ஒரு லமீரை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ போன லமீர் நம்ம என்ன பார்த்தோம்? லமீருல் முன்ஃபசில்ல அது ஒரு முப்ததாவாக கருதப்படும், அது எந்த எழுத்தோடையும் ஒட்டி வராது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இந்த லமீருல் முத்தசில் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு எழுத்து, ஒரு வார்த்தையதோட இணைந்துதான் வரும். சரிங்களா? லமீருல் முத்தசில் வந்து எப்பயும் ஒரு வாக்கியத்தோட இணைஞ்சுதான் வரும். அப்ப அந்த லமீருல் முத்தசில் அப்படின்னா என்ன, அதனுடைய காலம் வந்து இப்பதான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். போனது வந்து காயிப், கடற்கையை வந்து பார்த்தோம். ஹுவ லமீருல் முன்ஃபசில், அது முத்தசிலாக வரும்போது எப்படி வரும் அப்படின்னா ஹூ, அவ்வளவுதான். சரிங்களா? ஹூ ஹூ. அடுத்து லமீருல் முன்ஃபசில்ல உள்ள ஹுமா, ஆண்பால் இருமை. லமீருல் முத்தசில்லையும் ஹுமா தான் வரும். இது ரெண்டும் ஒன்னா வருது. அடுத்ததாக லமீருல் முன்ஃபசில்ல உள்ள ஹும், இது லமீருல் முத்தசிலையும் ஹும் தான் வருது. ஈஸியா இருக்கு பாருங்க. அங்க ஹுவ, இங்க ஹூ மட்டும்தான் மாறுது, ப வந்து வரல. இந்த இதுல வந்து ஹுமா, அங்கேயும் ஹுமா தான், ஹும் இங்கேயும் ஹும் தான். அடுத்ததாக ஹிய, பெண்பாலை குறிப்பது. காயிபு, பெண்பாலை குறிப்பது ஹிய. இந்த ஹிய என்பது இந்த ஹியாக வரும் பொழுது ஹா என்று மாறுது. குமா, அதே இங்க குமா தான். புன்ன, அதே இங்க புன்னதான். அடுத்ததாக அந்த, முன்னிலையா இருக்கும்போது நம்ம அந்த என்றதை பயன்படுத்தணும். அது முத்தசில்ல க, சரிங்களா? க என்பதை போல வருகிறது. அடுத்து முன்ஃபசில்ல அன்துமா, ஆண்பால் இருமையை குறிப்பது முத்தசில்ல குமா என்பது போன்று மாறுது. அடுத்து முன்ஃபசில்ல அன்தும் வருவது இங்க கும் என்பது போன்று வருகிறது. அடுத்து அன்தி என்பது இங்க கி, அன்துமா என்பது இங்க குமா, அன்துன்ன இங்க குன்ன. அடுத்த அன, நான் என்பது முத்தசில யா, தன்னிலைக்குரிய யான்னு சொல்லி படிச்சிருப்போம். முலாஃப் இலைகளோட பாடத்துல வந்து படிச்சிருப்போம். என்னுடைய பேனா, கலமி, என்னுடைய புத்தகம், கிதாபி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது வந்து இங்க யா அப்படியே வருது. நஹ்னு என்பது இங்க நாவாக மாறுது. சரிங்களா? அப்ப ஹுவ, இங்க வந்து ஹூ, ஹூ, ஹுமா, ஹும், ஹி, ஹா, ஹுமா, ஹுன்ன. சரிங்களா? ஹூ, ஹுமா, ஹும். ஃபர்ஸ்ட் இதுக்கான உதாரணத்தை பார்த்துக்கலாம். ஹூ, ஹூ, ஹுமா, ஹும். ஹூ இது எப்படி எழுத்தோட ஒட்டி வருது என்பதை நம்ம பார்ப்போம். மூன்று வகையாக லமீருல் முத்தசில் வந்து ஒட்டி வருது. சரிங்களா? மூன்று வகையாக
லமீருல் முத்தசில் வந்து ஒரு எழுத்தோட ஒட்டி வருது. ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியலோட எப்படி லமீருல் முத்தசில் இணைந்து வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஹூ என்பது ஃபியலோட வரும்போது கிதா, சரி ஃபியல் இல்ல, இது வந்து இஸ்மு. சரிங்களா? இஸ்மோட எப்படி இணைந்து வருதுன்னு பார்ப்போம். அப்ப ஹூ என்ற வார்த்தை அந்த கிதாபு புத்தகத்தோட இணையுது, ஒரு இஸ்மோட இணையுது. அப்ப எப்பயுமே இந்த லமீருல் முத்தசில் வார்த்தையினுடைய ஆரம்பத்துல வராது. சரிங்களா? லமீருல் முன்ஃபசில் என்ன பார்த்தோம்? லமீருல் முன்ஃபசில்னா தனியாக வரக்கூடிய லமீரு எப்பயுமே என்ன வந்துச்சு, ஒரு வார்த்தையோட ஆரம்பத்திலயும் வந்துச்சு, ஒரு வார்த்தையோட நடுவுலையும் வரும். சரிங்களா? ஆனா இந்த லமீருல் முத்தசில் என்பது வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வராது. இது ஒரு முப்ததாவாக கருதப்படாது. இது ஏதேனும் ஒரு வார்த்தையோடு இணைந்துதான் வரும். அதனாலதான் இதுக்கு பேரு லமீருல் முத்தசில். சரிங்களா? இப்ப இஸ்மோட இணைஞ்சு வருது. கிதா புகு என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா அவனுடைய புத்தகம். கிதா புகு அவனுடைய புத்தகம். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொன்னா கலமுகு அவனுடைய பேனா, கலமுகு அவனுடைய பேனா, குருசியுகு அவனுடைய சேரு. சரிங்களா? கலமுகு அவனுடைய பேனா, குருசியுகு அவனுடைய சேரு. என்னனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோடைய ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பாத்தீங்களா? கலமுகு தப்தரகு அவனுடைய புத்தகம். புத்தகத்துக்கு வந்து கிதாபுகுன்னு வரும். புத்தகம் தப்தர்னாலும் புத்தகம், நோட்டு. சரிங்களா? நிக்காக்கு தப்தர்லாம் எழுதணும்னு சொல்லுவாங்களே, இப்ப தப்தர் என்பது ஒரு நோட்டு அப்படின்னு அர்த்தம். தப்தருகு அவனுடைய. அப்ப லமீருல் முத்தசில் ஒரு இஸ்மோட இணைந்து வரும் பொழுது முலாஃபியாக வருது. சரிங்களா? முலாஃப் இலகியாக வருது. குர்சியுகு அவனுடைய சேர், பைத்துகு அவனுடைய வீடு. சரிங்களா? அப்போ ஒரு இஸ்மோட இணைந்து வரும் பொழுது இலகி என்கின்ற ஒரு பொருளை குறிக்கிறது இந்த நீங்க ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இஸ்மா வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வருமா சிஸ்டர்? புரியல. தெளிவா சொல்லுங்க, நான் தப்புனா சொல்லி தரேன் உங்களுக்கு. இல்ல சிஸ்டர், மிஃப்தாஹு வருமா? மிஃப்தாஹ் சாவி. கரெக்ட். அவனுடைய சாவி. மிஃப்தாஹு அவனுடைய சாவி. வேற பைத்துஹு. பைத்துஹு அவனுடைய வீடு. வேற மக்தபுஹு அப்படி வருமா? வருமே. மக்தபுஹு அவனுடைய நூலகம். குர்சியுஹு மக்தபத்துன்னாதான் நூலகம், மக்துபுனா டேபிள். மக்தபுஹு அவனுடைய நூலகம். குர்சியுஹு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இருந்தாலும் ஓகே. குர்சியுஹு அவனுடைய சேரு. வேற சாப்பிடு. வேற மஸ்ஜிதுஹு அவனுடைய மஸ்ஜித். சரி ஓகே. 4 எக்ஸாம்பிள் வந்து வந்திருக்கு. சரி மாஷா அல்லாஹ். இதுதான் நீங்க சொன்னாலும் எக்ஸாம்பிள். மிஃப்தாஹுஹு அவனுடைய சாவி. பைத்துஹு அவனுடைய வீடு. மக்தபுஹு அவனுடைய டேபிள். மஸ்ஜிதுஹு அவனுடைய மஸ்ஜித்.
அப்படின்னு சிஸ்டர் சொல்லிட்டு உம்முஹு சொல்லலாமா? உம்முஹு அவனுடைய தாய்ங்க. உம்முஹு அவனுடைய தாய், உம்முஹு அஹூஹு அவனுடைய சகோதரன், உஹ்துஹு அவனுடைய சகோதரி, என்னன்னு சொல்லிக்கலாம்ல. பின்னாடி ஹூ சேர்த்தோம் அப்படின்னா மிர்சமுஹு இஸ்முடைய, நல்லா நோட் பண்ணிக்கணும். ஹைத்துஹு சேர்க்கும்போதுதான் ஹைத்துஹு அவனுடைய பூனை. சேர்க்கின்ற ஒரு மிர்சமுஹு ஹைத்துஹு அவனுடைய பூனை. அவர் செய்யாரத்துகு அவனுடைய சைக்கிள் செய்யாரத், சரிங்களா? சைக்கிள் செய்யாரத்து ஹைத்துஹு சொல்லலாம்ல. ஹைத்துஹு அவனுடைய பூனை. கித்துஹு கித்துஹு அவனுடைய பூனை. அப்ப ஒரு இஸ்மோட எதனாலும் சேர்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக இந்த ஹுமா பத்தி பார்ப்போம். ஹுமாவும் அதே போலதான், எதுக்கு நம்ம மோர் எக்ஸாம்பிள் வந்து தேவை கிடையாது, அதே போலதான். ஹுமா ஹுமா என்பது கிதாபு ஹுமா, கிதாபு ஹுமா அவர்கள் இருவர் ஆண்பால், ஆண்பால், சரிங்களா? ஹூ என்பது ஒரு ஆண்பால் ஒருமை, ஹுமா என்பது ஆண்பால் பன்மை. அப்ப நம்ம ஹுமான் போட்டா லமீருல் முத்தசில் வைக்க சொல்றதா, லமீருல் முன்ஃபசில் சொல்றதான்னு குழப்பம் வந்துச்சு அப்படின்னா குழம்ப வேண்டிய உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன் சொல்லுங்க? லமீருல் முன்ஃபசிலா லமீருல் முத்தசிலான்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா கிதாபு ஹுமா அப்படி சொல்லி கிதாபு ஹுமா வருது. ஹுமா என்பது அதோட ஜாயின் ஆகி வந்திருக்கனால. கரெக்ட், மாஷா அல்லாஹ். யார் சொன்னா? சாலிஹா. மாஷா அல்லாஹ், கரெக்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முத்தசில், முத்தசில்னா ஜாயின் பண்ணி வரும், கிதாபு ஹுமான்னு சொல்லி ஜாயின் பண்ணி வரும். இதுவே முன்பசிலாக இருந்தால் ஃபர்ஸ்டே வருது, ஹுமான்னு சொல்லி ஃபர்ஸ்டே வந்துரும். அப்ப ஹுமான்னு சொல்லி முதலே வந்துச்சு அப்படின்னா அது லமீருல் முன்ஃபசில், சரிங்களா? அந்த ஹுமா ஒரு எழுத்தோடய ஜாயின் பண்ணி பிரச்சிருந்தா அது லமீருல் முத்தசில் சொல்லி நம்ம வந்து கருத்துல வந்து கொண்டு போக வேண்டியதுதான். அப்ப கிதாபு ஹுமா அவர்கள் இருவருடைய வேதம். அப்ப அதே மாதிரி சொல்லுங்க, பைத்து ஹுமா அவர்கள் இருவருடைய வீடு. எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஹுமா வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க. ரப்புஹுமா ரப்புஹுமா அவர்கள் இருவருடைய இறைவன். வேற மிஃப்தாஹுமா அவர்கள் இருவருடைய சாவி. மிஃப்தாஹுமா மிஃப்தாஹு ஹுமா, சரிங்களா? மிஃப்தாஹு ஹுமா. வேற ரசூலுஹுமா அவர்கள் இருவருடைய தூதர். வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதான். நம்ம பார்த்தோமே, முன்னாடி பார்த்தோமே. பைத்துஹுமா அவர்களுடைய வீடு, ஷஜரத்துஹுமா அவர்கள் இருவருடைய மரம், மஸ்ஜிதுஹுமா அவர்கள் இருவருடைய மஸ்ஜித், சரிங்களா? அது போல கமீசுஹுமா சொல்லணுமா சூ சொல்லணுமா சிஸ்டர்? கமீசுதான். கமீசுஹுமா எந்த ஒரு காரணத்துக்காக அன்றைய தவிர ஒரு இஸ்மு வந்து லம்முதான் வாங்கும், சரியா? அத நம்ம வந்து ஒரு இப்ப மஃபூலாக்க போறோம் அப்படின்னா மட்டும்தான் அது கசரோ லம்மோ, ஃபாயிலாக்க போறோம் மஃபூலாக்க போறோம்னா தான் அது கசரோ லம்மோ வரும். மத்தபடி அது தனித்து வரும் பொழுது எப்பயுமே லம்மு தான் பெற்று வரும். ஓகே சிஸ்டர். அப்ப கமீசுஹுமா அவர்கள் இருவருடைய சரி, கமீசுஹுமா அவர்கள் இருவருடைய சட்டைகள். இதே மதரசத்துஹுமா அவர்கள் இருவருடைய பள்ளிவாசல் அல்லது ஸ்கூல் என்னன்னாலும் வச்சுக்கலாம். இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்லாம் ரப்புஹுமா அவர்கள் இருவருடைய இறைவன், மிஃப்தாஹுஹுமா அவர்கள் இருவருடைய சாவி, ரசூலுஹுமா அவர்கள் இருவருடைய தூதர்கள், கமீசுஹுமா அவர்கள் இருவருடைய சட்டைகள். சரி, ஓகே. நமக்கு ஹூ புரிஞ்சுது. ஹூ ஒருமை ஆண்பால், ஹுமா இருமை ஆண்பால் படிச்சிட்டோம். அடுத்து அடுத்ததாக வந்து ஹும் பத்தி படிக்க போறோம், சரிங்களா? ஹும் ஹும் என்பது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு லமீருல் முன்ஃபசில். இப்ப அது எழுத்தோட ஜாயின் பண்ணி வந்ததுனால
அது ஒரு இஸ்மாக கருதப்படுகிறது. சரிங்களா? கிதாபுஹும் அவர்களுடைய புத்தகம், கிதாபுஹும் அவர்களுடைய வேதம். சரிங்களா? கிதாபுஹும் பஹும் என்பது அதே மாதிரிதான் வரும். ரசூலுஹும் அவர்களுடைய தூதர், இலாஹுஹும் அவர்களுடைய கடவுள், கிதாபுஹும் அவர்களுடைய வேதம், நூறுஹும் அவர்களுடைய ஒளி. குரான்ல அடிக்கடி வரும் நூறுஹும் அவர்களுடைய ஒளி, நூறுஹும் அவர்களுடைய ஒளி. வேற என்ன சொல்லலாம்? ரப்பிஹிம் அவருடைய இறைவன். குரான்ல அதிகமா வரும் ரப்புஹும், ரப்பிஹிம். வரும் பாத்தீங்களா? குரான்ல அடிக்கடி வரும் ரப்புஹும் இறைவன், ரப்புஹும், இலாஹுஹும், லஹும். மாஷாஅல்லாஹ், கரெக்ட். லஹும் வந்து நம்ம அடுத்து ஒரு இதோட இஸ்மோட தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஹர்ஃபுல் ஜாரோட வரும் பாப்போம். லஹும், லஹும் தான், லஹும் தான் நான் சொல்றேன். லஹும், லஹும் லா வந்து ஹர்ஃபுல் ஜார் அது. வஹும் இன்னும் அவர்கள், வஹும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லமீருல் முத்தசிலாக வரக்கூடிய இது. இப்ப கிதாபுஹும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்ப சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வரகுஹும் அவர்களுடைய பேப்பர் சொல்லலாமா சிஸ்டர்? வரக்கத்துக்குமா? வரகுஹும், வரகுஹும் வரகஹும் அவர்களுடைய பேப்பர். மிர்சாமுஹும், மிர்சமுஹும் அவர்களுடைய பென்சில். வேற பேக், ஹகீபத்துன், ஹகீபத்துஹும். பசலுக்கும், புரியல. பசலுக்கும் வகுப்பறை. ஃபஸ்லுஹும், பசலுக்கும். ஹிஸ்வானுஹும் அவர்களுடைய குதிரை. ஹிசானுஹும் அவருடைய குதிரை. குர்சியுஹும் அவருடைய சேரு. ஓகே. இப்ப தப்தருக்கும் அவருடைய பேப்பரு, மிர்சமுஹும், ஹகீபத்துஹும், ஃபஸ்லுஹும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரிதான் நம்ம பார்த்த உதாரணங்கள். இப்ப இந்த மனப்பாடம் பண்ணுங்க. ஹூ, ஹுமா, ஹும், ஹூ, ஹுமா, ஹும், ஹூ, ஹுமா, ஹும். சரிங்களா? அப்ப அடுத்ததா வரக்கூடியது வந்து என்னன்னா ஹா. சரிங்களா? ஹா என்பது பெண்பால் ஒருமை முத்தசிலை குறிக்குது. பெண்பால் ஒருமை ஹா. ஹா கிதா புஹா, கிதா புஹா அவளுடைய வேதம், கிதா புஹா அவளுடைய வேதம், கிதா புஹா. சரிங்களா? கிதா புஹா அவளுடைய வேதம். நமக்கு இது டவுட் வரலாம், அப்ப ஹா பெண்பாலா வந்திருக்குதே, அப்ப அதுலயும் பெண்பாலா சேர்க்கணும் அப்படின்னா தேவையில்லை. நமக்கு இது முலாஃப் முலாஃபியுடைய பொருளை தான் தரப்போகுது. அவளுடைய அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருளை தான் நமக்கு தரப்போகுது. அதுடைய இதுடைய அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு வந்து இது பெண்பாலா இருந்தா அதுவும் பெண்பாலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப கிதாபுஹா அவளுடைய புத்தகம். சல்வாருஹா அவளுடைய என்னது? சல்வாருஹா அவளுடைய சுடிதார். சகீபத்துஹா அவளுடைய ஷோல்டர் பேகு. மத்துபஹுஹா அவளுடைய சமையலறை. அப்படின்னு நம்ம எதனாலும் ஒரு இஸ்ம வச்சு அதுக்கு பின்னாடி ஹா சேர்த்துக்கிட்டா அது அவளுடைய அப்படின்னு ஒரு பெண்பால் ஒருமைய குறிக்கும். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸ்வதீகத்துஹா அவளுடைய தோழி. அவளுடைய தோழி. பைத்துஹா, பைத்துஹா அவளுடைய வீடு. தர்ராஜத்துஹா, தரஜத்துஹா, தர்ராஜத்துஹா
தர்ராஜத்துல என்ன பொருள் என்னது? சைக்கிள். அவளுடைய சைக்கிள். கலமுகா கலமுகா. வேற? பிந்துஹா மாஷா அல்லா, பின்துஹா அவளுடைய மகள். வேற? கல்புகா அவளுடைய இதயம். கன்ஹா. கல்புகா கல்புஹா. சாஅத்துஹா சாஅத்துஹா அவளுடைய கைக்கடிகாரம். சாஅத்துஹா. உம்முஹா அவளுடைய தாய். சிஸ்டர். உம்முஹா அவளுடைய தாய். பைத்துஹா அவளுடைய வீடு. கைத்துஹா அவளுடைய பூனை. சொதீகத்துஹா அவளுடைய தோழி. தர்ராஜத்துஹா அவளுடைய சைக்கிள். கலமுஹா அவளுடைய பேனா. பின்துஹா அவளுடைய மகள். கல்புஹா அவளுடைய இதயம். சாஅத்துஹா அவளுடைய கைக்கடிகாரம். அப்ப இதனுடைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான பாடம். லமீர் வந்து புரிஞ்சுக்கிறதுலதான் இருக்கு. லமீருல் முத்தசிலா வந்தா எப்படி இருக்கும், லமீருல் முன்ஃபசிலா வந்தா எப்படி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இருக்கு. மற்றபடி எக்ஸாம்பிளா ரொம்ப ஈஸியான ஒரு இதாதான் வந்து இந்த லமீருடைய பாடங்கள் நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அப்ப அடுத்ததாக பெண்பால் ஒருமை பார்த்துட்டோம். பெண்பால் இருமை ஹுமா. ஹுமா நம்ம இதே மாதிரிதான் ஆண்பால் இருமைக்கு பார்த்த எக்ஸாம்பிளே என்ன பண்ணலாம், இதுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ரப்பு ஹுமா பெண்பாலாகவும் இதை வச்சுக்கலாம். அப்படிதானே? ஆண்பாலாகவும் வச்சுக்கலாம், இதை பெண்பாலாகவும் வச்சுக்கலாம். ரப்பு ஹுமா அவர்கள் இருவருடைய இறைவன். மிஃப்தாஹுமா அவர்கள் இருவருடைய சாவி. ரசூலுஹுமா அவர்கள் இருவருடைய தூதர். கமீசுஹுமா அவர்கள் இருவருடைய சட்டை. அப்படின்ட்டு அந்த ஹுமாக்கு வச்சதே நம்ம வந்து இதுக்கும் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஹுன்ன. ஹுன்ன பன்மை. ஹு ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்ன பன்மை. சரிங்களா? இப்ப பன்மை எப்படி வருது? சிஸ்டர் சொல்லுங்க. இதுல ஒரே ஒரு டவுட். இப்போ மேஸ்குலைன் அதாவது இந்த முதக்கருக்கும் அன்னஸ்க்கும் அந்த டுவல்ல வருதுல்ல சிஸ்டர், கித்தாபுஹுமா அது வந்து எப்படி சிஸ்டர் அது மட்டும்? அதாவது ஒரு பேராவா தான் வரும். சரிங்களா? ஒரு பேரால வந்துதான் லமீர் எல்லாம் வந்து வரும். நமக்கு தனியா படிக்கிறதுனால நமக்கு இது ஆண்பாலா வருதா பெண்பாலா வருதான்னு சொல்லி புரியல. இப்ப வந்து அப்பாஸ் அனஸ் அப்படி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பேரால. அப்ப ஹுமான் வந்து நீங்க எப்படி என்ன சொல்வீங்க? ஆண்பாலா வந்திருக்கா பெண்பாலா வந்திருக்கா? அது அப்பா அவங்க இதை கொடுக்கறதுனால இது வந்து ஆண்பாலா வந்திருக்கு. ஆமா. இதே வந்து ஆயிஷாவை பத்தியும் கதிஜாவை பத்தியும் ஒரு பேரால பேசிட்டு இருக்கும்போது ஹுமா அப்படின்னு சொல்லி வருது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அது வந்து பெண்பால். அதாவது ஒரு வார்த்தையில வந்து முன்னும் பின்னும் அந்த எதை குறிச்சு பேசப்படுறோம் அது வந்து டுவல்ல வருது அப்படின்னா நம்ம வந்து அதை பொறுத்து வச்சுக்கணும். அதேதான். இப்ப உங்களுக்கு வந்து தனித்தனியா படிக்கிறதா புரியல, இதே பேராவை வந்து உங்களுக்கு புரியும். ஓகே சிஸ்டர். சார் அது வந்து பன்மையில மட்டும் இருமையில மட்டும் சேமா வரும் சாரா? இருமை மட்டும்தான். ஆண்பால் இருமை பெண்பால் இருமை ரெண்டும் சேமா வரேன்னா சேமா வருது. ஆனா அது வந்து எழுத்தோட ஒட்டி வந்துச்சு அப்படின்னா, வார்த்தையோட ஒட்டி வந்தா அது லமீருல் முத்தசில். லமீருல் முன்ஃபசில் வார்த்தையோட ஒட்டாது, தனியாதான் வரும். இப்ப கிதாபு ஹுமான் வந்திருக்கிறதுனால லமீருல் முத்தசில் ஒட்டி வந்திருக்கு. ஆனா லமீருல் முன்ஃபசிலாக வரக்கூடிய ஒரு இஸ்மு ஒரு வாக்கியம் வந்து ஹுமா வந்து ஒட்டி வராது. சரியா? அப்ப வந்து ஹுமான்னு சொல்லி ஒரு இஸ்மோட ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அது முலாஃபிலே குறிக்கும். இப்ப வந்து அவர்கள் இருவருடைய இறைவன் அப்படின்னு வந்து அப்ப வந்து அப்பாஸும் அனசும் வந்தார்கள், அவர்கள் இருவரும் நல்லவர்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அனசுன் வ அப்பாசுன் அனசும் அப்பாசும் வந்தார்கள், அவர்கள் இருவரும் நல்லவர்கள். அப்ப முபத்ததா கபர்னு சென்டென்ஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்?
ஹுமா அவர்கள் இருவர், ஹுமா சாலிஹானி அவர்கள் இருவரும் நல்லவர்கள், அவர்களுடைய இறைவன் அவர்களை நேசிக்கின்றான். அப்படி இருக்கும்போது இங்க ரப்புஹுமா அவருடைய இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப ஒட்டி வரக்கூடிய இடத்துல முலாஃப் இலகியா வரும், தனியாக வரக்கூடிய இடத்துல முபுத்ததா ஹபராக வரும். அவர்கள் இருவர் நல்லவர்கள் வரும்போது முபுத்ததா ஹபராக வரும்போது நம்ம ஹுமா சாலிஹானின்னு போட்டுருவோம். அவருடைய இறைவன் சொல்லும்போது ரப்பு ஹுமான்னு போடுறோம். அப்ப ஹுமா சாலிஹானி வர்றது லமீருல் முன்ஃபசில், ரப்பு ஹுமாவுடைய இறைவன் வருது லமீருல் முத்தசில் ஒட்டி வருது. உஸ்தாத் இந்த ஹூ மட்டும் தனியா பிரிங்க. ஏன்னா கிட்டா முலாஃப் இலைக்கு இது அந்த கிதாப ஹூண்டு இருக்குதுல்ல, அந்த ஹூ ஹுமா ஹுமா தனியா வந்து பிரிக்கணும். என்ன உஸ்தாதா? ஆமா ஆமா. இது கிதாப ஹுமா தமீர் முன்ஃபசில் தமீர் முத்தசில் தனியா, அந்த ஹூ மட்டும் லமீர் முத்தசில் கேட்கணும். என்ன ஹூ சொல்றீங்க? ஆமா, லமீருல் முத்தசில் அந்த இது ஹூ. இது வந்து கிதாப ஹூண்டு இருக்குதுல்ல, அது ரெண்டா பிரியுங்களா உஸ்தாதா? ஆமா, கிதாப் முலாஃப், ஹூ முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி. ஓகே ஓகே. கிதாப ஹுமா அந்த புகுமா தனியா பிரி, ஆமா கிதாப் தனியா பிரியும் முலாஃப் இலைஹினால. சரி, அடுத்ததாக ஹா. ஹா வந்து அதே மாதிரிதான், கிதா புஹா கலமுகா படிச்சாச்சு. ஹுமாவும் அதே மாதிரிதான். ஹுன்ன என்பது பெண்பால் பன்மையை குறிக்குது. இப்ப என்னது, சல்வாரு ஹுன்ன அவர்களுடைய சல்வார் சுடிதார்கள், கலமுகுன்ன அவர்களுடைய பேனாக்கள், பேனா சாரி. இப்ப பைத்து ஹுன்ன அவர்களுடைய வீடு அப்படின்ட்டு ஹுன்ன வந்து குறிக்கும். இப்ப நம்ம இன்ஷால்லா எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நஹ்வினுடைய எல்லா பாடங்களும் படிச்சு முடிச்சாச்சு. இனி எல்லாம் உங்களுக்கு பேராவா வரும் பொழுது இதனுடைய இப்படி வருதுன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஷால்லா தெரியும். இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கே என்பது நம்ம அதிகமா படிச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ரப்புக்க உன்னுடைய இறைவன், கிதாபுக்க இந்த நம்ம மறுமையில நம்மளை கேட்க போற கேள்வி, நம்ம கபூர்ல வந்து நம்மள வச்ச உடனே கேள்வி கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் கேள்விப்படுறீங்களா? மா கிதாபுக்க உன்னுடைய வேதம் என்ன? அதுல வந்து அன்தன் வரும். அதுல வந்து அன்த நீ முகமது, நீ அப்பாஸ், நீ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் உப்தாகபர் மாதிரி வரனால அங்க அன்த நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஆனா லமீராக முத்தசிலாக வரும்பொழுது ஒட்டி வரனால முலாஃப் இலேஹியா தான் பயன்படுத்துவோம். இப்ப மா கிதாபுக்க உன்னுடைய வேதம் என்ன? மண் நபியுக்க உன்னுடைய தூதர் யாரு? மண் ரப்புக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கபூர்ல வச்ச உடனே முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் வந்து நம்மளை எழுப்பி உட்காந்து கேள்வி கேட்பாங்க. மண் ரப்புக்க உன்னுடைய இறைவன் யாருன்னு மட்டும் கேள்வி கேட்பாங்க. நல்லடியாராக இருந்தா ரப்பி அல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று பதில் கூறுவார். மா கிதாபுக்க உன்னுடைய வேதம் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. கிதாப் அல் குரான் சொல்லுவாங்க. மண் நபியுக்க அப்படி சொல்லி கேட்பாங்க. என்னுடைய நபி வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப இது அவங்க என்ன பயன்படுத்தப்படுறாங்கன்னா பாருங்க, உன்னுடைய மார்க்கம் என்ன எது கேட்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப இது மாதிரிதான் உன்னுடையது எது, உன்னுடையது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உன்னுடையது, என்னுடையது, அவனுடையது பொசிட்டிவா வரும்பொழுது அது எல்லாமே முலாஃபிலேயே தான் குறிக்குதுன்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்ப ரப்புக்க உன்னுடைய இறைவன், கலமுக்க உன்னுடைய பேனா, பைத்துக்க உன்னுடைய வீடு. நம்ம கூட சூரத்துல் ஃபாத்திஹால ஓதுறோமே, ஈயாக்க உன்னையே நான் வணங்குகின்றேன், வ ஈயாக்க நஸ்தஈன் உன்னிடத்துல நான் உதவியும் தேடுகின்றேன். கே என்பது முன்னிலையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்குது, ஒரு வார்த்தை. சரிங்களா? அப்ப கேக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரப்புக்க உன்னுடைய இறைவன். ரப்புக்க உன்னுடைய இறைவன் சொல்லிட்டோம் ஏற்கனவே. கலமுக்க உன்னுடைய பேனா, அதுவும் ஏற்கனவே சொல்லியாச்சு. கலமுக்க. ரசூலுக்க உன்னுடைய தூதர், ரசூலுக்க. ஹிமாருக்க உன்னுடைய கழுதை, ஹிமாருக்க யாருடைய கழுதை? உன்னுடைய கழுதை. சரி, வேற
சரீருக்க சரீருன் கட்டில். உன்னுடைய கட்டில். செய்யாரத்துக்க உன்னுடைய கார். அப்படின்னா சொல்லுங்க. பைத்துக்க மக்தபுக்க கிதாபுக்க உஸ்தாதுக்க உன்னுடைய ஆசிரியர் அப்படி சொல்லலாமா? உஸ்தாதுக்க. ஓகே ஓகே சரி மாஷா அல்லாஹ். மக்தபுக்க மக்தபுக்க தொபீபுக்க உன்னுடைய மருத்துவர். தொபீபுக்க. சரி. அப்ப பாருங்க, ரசூலுக்க உன்னுடைய தூதர், ஹிமாருக்க உன்னுடைய கழுதை, சரீருக்க உன்னுடைய கட்டில், செய்யாரத்துக்க உன்னுடைய கார். இப்ப க என்பது இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு இந்த மாதிரிக்காக நம்ம பயன்படுத்துறோம். சரி, அடுத்தது கேக்கு அப்புறம் குமா. குமா என்பது ஆண்பால் பன்மையும் ஆண்பால் இருமையும் குறிக்குது. முன்னிலை முன்னிலை முக்கியம். முன்னிலை படிக்காம படிச்சிடக்கூடாது. முன்னிலை ஆண்பால் இருமையும் குறிக்குது. முன்னிலை ஆண்பால் இருமையும் பெண்பால் இருமையும் குறிக்குது. ஆண்பாலுக்கும் அதான் பெண்பாலுக்கும் அதான். அப்ப குமா. குமா என்பது உங்கள் இருவர். கிதாபு இது எப்படி வரக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையோடய ஆரம்பித்து வரக்கூடாது. ஹூ கிதாபு ஹுமா கிதாப் அப்படி சொல்லி என்ன பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் லமீருல் முத்தசில் வராது. அது நம்ம கரெக்டா நம்ம மண்டையில ஏத்திக்கணும். ஒரு ஆரம்பத்தினுடைய ஒரு எழுத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் லமீருல் முத்தசில் வரவே வராது. இப்ப கிதாப் அப்படி சொல்லி வராது. குமா கிதாப் வராது. கிதாபுக்க அப்படிதான் வருமே தவிர முன்னாடி வச்சு என்ன பண்ணது ஒருபொழுதும் வராதுன்றது நம்ம மண்டையில நல்லா ஆணித்தரமா அடிச்சு வச்சுக்கணும். லமீருல் முத்தசி என்பது வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் வராது. சரி, அடுத்து குமா. கிதாபு குமா உங்கள் இருவருடைய புத்தகம். ரப்பு குமா உங்கள் இருவருடைய இறைவன். அப்புறம் என்ன சொல்லலாம்? உசுரத்துக்குமா உங்கள் இருவருடைய குடும்பம். சரிங்களா? உசுரத்துக்குமா அப்படின்னா குடும்பம். வேற என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. குமாக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. துஆமுகுமா உங்கள் இருவர்களுடைய உணவு சொல்லலாமா சிஸ்டர்? உங்கள் இருவர்களுடைய உணவு சூரத் யூசுப்ல வரும். துஆமுகுமா உங்களுடைய இருவருடைய உணவு உங்களிடத்துல வரதுக்குள்ள நாங்கள் இந்த கண்ணுடைய விளக்கத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப துஆமுகுமா திப்லுகுமா திப்லுகுமா திஃப்லுகுமா உங்கள் இருவருடைய குழந்தை. வேற சமகுமா உங்கள் இருவருடைய மீன். சமகுமா சமகுமா அப்படி வரும். சமகுமா சமகுமா. யார் என்னது? அபுகுமா உங்கள் இருவருடைய தந்தை. அபுகுமா. சரி, உகுத்துக்குமா உங்களுடைய சகோதரர். உகுத்துக்குமா போட்டு சொல்லிக்க வேண்டியதான். சரி, இப்போ உசுரத்துக்குமா உங்கள் இருவருடைய குடும்பம். துஆமுகுமா உங்கள் இருவருடைய உணவு. திஃப்லுகுமா உங்கள் இருவருடைய குழந்தை. சமகுகுமா உங்கள் இருவருடைய மீன் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். சரி, ஓகே. அடுத்ததாக என்ன பண்ணா குன்ன. சரிங்க, சரி குன்ன என்பது பெண்பால் பன்மை. குமா கும் குமா கும். கும் என்பது ஆண்பால் முன்னிலை பன்மையை குறிக்குது. கும். ரப்புக்கும் அபுக்கும் உஹ்துக்கும் உஸ்ரத்துக்கும் துஆமுக்கும் திஃப்லுக்கும் சமகுக்கும் என்பது கும் என்பது ஆண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. நம்ம எக்ஸாம்பிளே நமக்கு இதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்படிதானே? அடுத்ததாக கீ பார்த்தோம் அப்படின்னா பெண்பால்
ஒருமையை வந்து குறிக்கக்கூடியது. சொல்லலாம் கெதாலிக்கி ரப்புக்கி. யாரு சாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வந்து ஒரு குழந்தையை வந்து நன்மாராயமாக கொடுக்க வருவான். இப்போ அவங்க கேட்பாங்க, நான் வந்து ஒரு நான் வந்து ஒரு கிழவி ஆயிட்டேன், எனக்கு தான் குழந்தை வந்து எப்படி பிறகுன்னு சொல்லும்போது இப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க கெதாலிக்கி, அந்த பெண்ணை பார்த்து சொல்வதால. இப்ப கெதாலிக்க அப்படின்னு ஆணை பார்த்து சொன்னா கெதாலிக்க, உனக்கு அதனே போன்று ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு பெண்ணுனால கெதாலிக்கி ரப்புக்கி, அதனே அப்படிதான் உன்னுடைய இறைவன் நியமிச்சிருக்கான். கெதாலிக்கி ரப்புக்கி, ரப்புக்கி உன்னுடைய இறைவன். கிலா சொல்ல கல்புக்கி உன்னுடைய இதயம். திஃப்லுக்கி உன்னுடைய, ஒரு பெண்ணை பார்த்து சொல்றது உன்னுடைய குழந்தை. திஃப்லுக்கி பைத்துக்கி சரீரத்துக்கி. மிஃப்தா மிஃப்தாஹுக்கி உன்னுடைய சாவி அப்படின்ட்டு குருசி யூக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னாலும் சொல்லலாம். இப்ப நீங்க பாக்குறீங்க ஒரு ஃப்ரெண்ட வந்து ஒரு பெண்ணு கீழே விழுந்துருச்சு, அவங்கள்ட்ட எடுத்து கொடுக்குறீங்க. இந்த பெண் யாருக்கு வந்து உங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்கன்னு சொல்லலாம் களமுக்கி உன்னுடைய பேனாதான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப முன்னிலையை குறிக்கிறது களமுக்கி. கீ என்பது ஒரு முன்னிலையை குறிக்கும். குமா அதே பார்த்தா குமா என்பது பொதுவாக ஆண்பால் இருமை பெண்பால் இருமையை குறிப்பதனால அந்த குமா வந்து நம்ம மொத்தமா பார்த்துட்டோம். அடுத்ததாக குன்ன என்பது பெண்பால் பன்மையை குறிக்குது, பெண்பால் முன்னிலை பன்மையை குறிக்கிறது. குன்ன ரப்பு குன்ன சாலிஹு குன்ன என்ன சொல்லலாம் பைத்து குன்ன. நம்ம என்னன்னாலும் முன்னாடி ஒரு இஸ்ம போட்டு குன்ன என்பது சேர்த்துட்டோம் அப்படின்னா அது பெண்பால் பன்மையை குறிக்குது. அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யா, நம்ம ஏற்கனவே முலாஃபில படிச்சிருப்போம். தண்ணீருக்குரிய யா. கலமி என்னுடைய பேனா. சரீரி என்னுடைய கட்டில். ஹசீருன்னா பாய். ஹசீரி என்னுடைய பாயி. மிர்வஹத்துன் அப்படின்னா டாய்லெட். மிர்வஹத்தி என்னுடைய டாய்லெட்டு. குர்சியி என்னுடைய சேரு. பைத்தி கலமி கிதாபி என்னன்னாலும் இப்ப என்னுடையதுன்னு சொல்லும் போது யா வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப இது யாருடையதுன்னா கிதாபி என்னுடைய புத்தகம். இப்ப இது யாருடையது அப்படின்னா கலமி என்னுடைய பேனா அப்படின்ட்டு நீங்க யா வந்து சேர்த்துக்கணும். அடுத்து இந்தி ஐன் கிஸ்ரா நூன் சுகுன் இன் தால் கிஸ்ரா யா சுகுன். இந்தின்னா என்ன உஸ்தாதா? இந்தினா என்னிடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்தி என்னிடத்துல இருக்கிறது. அது வந்து இது ஹர்ஃபுல் ஜார் தானே, அது இந்த அது நம்ம பின்னாடி பார்ப்போம் அதோடைய பாடத்துல. அடுத்ததாக நஹ்னுக்கு வந்து என்னன்னா நான் வந்து நம்ம அதுல வந்து அனா வந்து பார்த்திருப்போம். அனா சொல்லக்கூடாது, அனன்னு சொல்லணும். அந்த அணை வந்து பார்த்திருப்போம். இதுல வந்து வெறும் வரும், அது நாங்கள். நஹ்னு வந்து வெறும் நாவாதான் வரும். நஹ்னு கிதாபுனா ரப்புனா ஆமா ரப்புனானா அடிக்கடி படிச்சிருப்போம் நம்ம. ரப்புனா எங்களுடைய இறைவன். ரப்பி என்னுடைய இறைவனே. ரப்பி நம்ம நிறைய துவா படிச்சிருப்போம். 40 ரப்பனான்னு புக் இருக்கு. 40 ரப்பனா துவாக்கள். ரப்பனா எங்களுடைய இறைவா. ஆயத்துல் குர்சி அந்த அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆமனர் ரசூலுல வரும். ரப்பனா லா துஹம்மில்னா ரப்பனா லா துஆஹித்னா ரப்பனா ரப்பனா லா துஹம்மில்னா ரப்பனா ரப்பி யஸ்ரினி அப்படின்னு ரப்பனா அப்ப நான் என்பது எங்களுடைய என்பதை குறிக்கிறது. நானே அநீதம் செய்து கொண்டேன். ரப்பனா அப்ப ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி. அப்ப வந்து ரப்பி என்பது என்னை ரப்பினா என்னுடைய என்பது, ரப்புனா என்பது எங்களுடைய வரும். சரி, இந்த காலம் வந்து இப்ப நீங்க என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். ஈஸியான காலம் தான். ஹூ ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்ன க குமா கும் கி குமா குன்ன யா நா. சொல்லுங்க. ஹூ ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்ன க குமா கும் கி குமா குன்ன யா நா. சரி, ஓகே. இப்ப பாங் சொல்றாங்க. பாங் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. நான் ஒரு சொல்ல கேட்பேன் உங்களுக்கு.
சரி ஓகே, எல்லாரும் மனப்பாடம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமா? ஹூ ஹுமா ஹும் ம் ஹா ஹுமா ம் ஹுன்ன ஹா ஹுமா ஹும் ஹி ஹுமா ஹுன்ன யா நா. மாஷா அல்லாஹ். ஓகே, வேற? ஹூ ஹுமா ஹும் ம் ஹா ஹுமா ஹுன்ன க ம் ஹுமா ஹும் கி ம் ஹுமா ஹுன்ன யா நா. ஓகே, மாஷா அல்லாஹ். சிஸ்டர் நான் சொல்றேன் சிஸ்டர் சாலிஹா ஆ, சொல்றேன். ம் ஹூ ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்ன க ம் ஹுமா ஹும் கி ம் ஹுமா ஹுன்ன யா ம் நா. ஓகே, மாஷா அல்லாஹ். வேற? ஹூ ஹுமா ஹும் ம் ஹா ஹுமா ஹுன்ன க ம் ஹுமா ஹும் ம் கி ஹுமா ஹுன்ன ம் யா நா. மாஷா அல்லாஹ். வேற? வேற சொல்றீங்களா? நான் சொல்றேன் சிஸ்டர். சொல்லுங்க. ஹூ ஹுமா ஹும் ஹூ ம் ஹுமா ஹும் ம் ஹா ஹுமா ஹுன்ன ம் க குமா கும் ம் கி குமா குன்ன ய ம் நா. மாஷா அல்லாஹ். வேற? ஹூ ஹுமா ஹும் ம் ஹா ஹுமா ஹுன்ன ம் க ஹுமா கும் ம் கி குமா ஹுன்ன ம் ய ந. யா நா. ஆ. வேற? அவ்வளவுதானா? சரி ஓகே, மாஷா அல்லாஹ். சொன்ன அனைவருக்குமே அல்லாஹ் வந்து உங்களுடைய கல்வி ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கட்டும். மாஷா அல்லாஹ், எல்லாருமே அழகா சொன்னீங்க. சரி, இப்ப நம்ம சூரா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப சூரா அத்தீன். சரிங்களா? தீன் என்பது அத்திப்பழம் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அத்திப்பழம். அந்த அத்திப்பழத்தை பத்தி இறைவன் வந்து தன்னுடைய வசனத்துல சொல்லியிருக்கான். சூரா தீன் வத்தீன். வா என்பது சத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. ஒரு ஸ்டார்டிங்ல வந்துச்சு அப்படின்னா அது சத்தியத்தை எப்படி குறிக்கும்? இப்போ வஷம்ஸ் வல் கமர் வல்லுஹா என்று ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா சத்தியமாகன்னு சொல்லி குறிக்கும். இப்போ வத்தீன் அத்தி மரத்தின் மீது சத்தியமாக. வஸ்ஸைத்தூன் இன்னும் ஜெய்தூன் மரத்தின் மீதும் சத்தியமாக. தூரி சீனின் சினாய் முகமது நபி சாரி மூசா நபி அவங்களுக்கு வந்து அல்லாஹ் அந்த சினாயின்ற மலையை வந்து அவங்களோட ஹிஸ்டரியில வரும். சரிங்களா? அவ தூரி சீனி சினா என்ற மலையின் மீதும் சத்தியமாக. வஹாதா இந்த வஹாதல் பலது இந்த ஊரு. சரிங்களா? இப்ப பலதில் அமீன் மௌசூப் சிஃபத்தா வந்திருக்கு. ஊரு எப்படிப்பட்ட ஊரு? அபயம் அளிக்கக்கூடிய ஊரு, வந்தவங்களை அரவணைக்கக்கூடிய ஊரு. அப்ப சிப்பத்தா வருது, மௌசூப் சிப்பத்து. வஹாதல் பலதில் அமீன் இந்த அபயம் அளிக்கக்கூடிய நகரத்தின் மீது சத்தியமாக. லக்கது திட்டமாக. கலக்குனா நாம் படைத்தோம். யார? அல் இன்சான் மனிதனை. அஹ்சனி அழகான. நான் வந்துக்குது உஸ்தாதா. ஹலக்குனா அப்ப வந்து நமீரு முத்தசில் சரிங்களா? நாம் படைத்தோம். இது ஃபியலோட ஜாயின் பண்ணி வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து இஸ்மு மட்டும் தான் பார்த்திருக்கோம் இந்த வகுப்புல. நெக்ஸ்ட் வகுப்புல வந்து ஃபியலோடையும் ஹர்ஃபுல் ஜாரோட சேர்ந்து வந்தா எப்படி வந்தது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் இன்ஷால்லா. இது வந்து இப்ப ஏதாவது சேர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு ஃபியலோட வந்து சேர்ந்து கலக்குனா. சரிங்களா? கலக்குனா ஃபி அஹ்சனி தக்வீம் அழகான ஒரு அமைப்புல. சும்ம பிறகு ரததுனா ஹூ ஹூ வந்து பாத்தீங்கன்னா லமீருல் முத்தசில ஹூ. ரததுனா ஹூ அவனை நாம் ஆக்கினோம். அஸ்வர மிக தாழ்ந்தவனாக. சாஃபிலீன் தாழ்ந்தவனுக்கெல்லாம் மிக தாழ்ந்தவனாக அவனை நாம் ஆக்கினோம். இல்லா தவிர.
அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களை தவிர, இல்லல்லதீன ஆமனு வ இன்னும் அமிலு சாலிஹாத் நற்செயல்களை செய்பவர்களையும் தவிர, பலகும் அவர்களுக்கு அஜுருல் கூலி, கைர மம்னூன் தடுக்கப்படாத கூலி. மண்ண அப்படின்னா தடுத்தான், அதுல இருந்தா வந்திருக்கு. தடுக்கப்படாத முடிவே இல்லாத ஒரு கூலி வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆமனு அமிலு சாலிஹாத் அல்லாவை வந்து நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு. ஃபமா கெர்தி புக்க உமக்கு கெர்தி புக்க ஃபமா கெர்தி புக்க உன்னை பொய்ப்பித்தது எது, பஅத பித்தீன் இதற்கு பிறகும் உன்னை வந்து யார் தான் பொய்ப்பாங்க, அலைசல்லாஹு அல்லாஹ் இல்லையா, பி அஹ்கமில் தீர்ப்பளிப்பனாக, அல் ஹாக்கிமீன் யாரெல்லாம் தீர்ப்பு சொல்கிறார்களோ அவர்களை விட மிக தீர்ப்பளிப்பவனாக அல்லாஹ் இல்லையா. ஓகே, இன்ஷால்லா ஹோம்வொர்க் குரூப்ல வரும், எல்லாரும் வந்து எழுதி அனுப்புங்க. இதோட கிளாஸ் முடியுது. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும்